உன்னுடைய மூளை அறிவு தான் குரு. ஆன்மாவும் அறிவும் ஒன்னா சாமி? ஆன்மாவும் அறிவும் ஒன்னா சாமி? ஆன்மாவில இருந்து தான் அறிவு பிறக்கும். சரியா? அதுதான் குரு. ஆன்மாவில் எது மிகுதியோ அது நானாக நினைத்துக்கொள்ளுன்னு சொல்றாங்க இல்லையா? நானாக எண்ணிக்கொள் அப்படின்னா அதுதான் குரு. நம்ம என்ன செய்யறோம்? எல்லாமே அங்க இருக்கு, இங்க இருக்கு, ஓடையில இருக்கு, ஆத்தாங்கரையில இருக்கு, குளத்தாங்கரையில இருக்கு, ஓடி தவிக்கும். எப்படி ஓடி தவிக்கிறோம். இப்ப அவர் ஒரு மேஸ்திரி, கொத்தனார் கலை உள்ளவர். அந்த கொத்தனார் கலை எங்க இருந்து உதயமாகுது? இங்க இருந்து தான் உதயமாகுது. அங்கதான் குரு. அவர் சிற்பக்கலை அது எங்க இருந்து உதயமாகுது? அங்க இருந்து தான் உதயமாகுது. அப்போ எல்லா விஷயமும் நீ எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தேடுறியோ அதையெல்லாம் உனக்குள்ளேயே தான் அடக்கி வச்சிருக்கிற, மூடி வச்சிருக்கிற. எப்படி மூடி அப்படி பொத்தி வச்சிருக்கிற. அது இல்லடான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விடுறதுதான் எங்களை மாதிரி இழிச்சவா எங்க வேலை. திறந்து விட்டுரு எல்லா கழுதையும், அதுதான் எங்களுடைய வேலை. சரியா? அதுக்காக இப்போ நான் நடத்துகிறேங்கிறதுக்காக நீ சொன்ன மாதிரி எல்லாமே நான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களை நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம். என்ன? உனக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துகிற திறமை எங்கள்கிட்ட இருக்கு, இவ்வளோதான். உங்ககிட்ட இல்லை, அதனால நாங்கள் உங்களுக்கு முன்னாடி பெரிய ஆளாக தெரிகிறோம், இவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் நாங்கள் என்ன ஆகாயத்திலிருந்து பொத்து நக்கல விழுந்தோம்? நீ எப்படி இந்த பூமியில் அவதரிச்சு எந்த வழியில் பிறந்தையோ அந்த வழியில் தான் நாங்களும் பிறந்து வந்துட்டோம். நாங்கள் நான் என்ன தனியாக பிறந்து வந்துட்டோம், புரியுதா? ஆனால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா?